அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த தேதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாகும், எப்பொழுது மீண்டும் தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த சில நாட்களாக நல்ல மழை பதிவாகிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் இப்போ வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல தீவிரமாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால எந்தெந்த தேதிகள்ல முதலாவது மழை வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு எந்தெந்த மாவட்ட வாரியாக எல்லா மாவட்டத்தையும் நம்ம சொல்றோம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம். மறக்காம அந்த பொருட்கள் நீங்க வாங்கி பயன்பெறுங்க. பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லயுமே போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் மூலியமா வாங்கி பயன்பெறுகிறவங்க உங்களுக்கு வந்து சிறந்த சலுகைகளுமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வாங்கிக்கோங்க. வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் முதல் வாரத்திலேயே 2 தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களையும் மிரட்ட போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒன்று வந்து தாழ்வு பகுதியாகவும் இன்னொன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதாவது இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் உருவாகக்கூடிய முதல் தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு பகுதியாகவே கரை கடந்து அதிக மழை பொழிவை நிச்சயமாக கொடுக்கும். அது எங்கே கரையை கடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். அடுத்ததாக உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி அதனுடைய வேகத்தன்மை அதிகரித்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த வடக்கு ஆந்திரா, ஒரிசா போன்ற கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்போ அக்டோபர் முதல் வாரங்களில் உருவாகும் தாழ்வு பகுதிகள் எங்கெல்லாம் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முதலாவதா நம்ம பார்க்கணும். அதாவது வடக்கு ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகாகுளம், விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் அதி கனமழை எச்சரிக்கை. அக்டோபர் முதல் வாரத்தில் ஆந்திர கடலோர பகுதிகளில் அதி கனமழை, குறிப்பாக வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான எச்சரிக்கை அக்டோபர் முதல் வாரத்திலேயே அங்கே இருக்க போகுது. அதேமாதிரி தெலுங்கானா மாநிலங்களிலும் கனமழை கடுமையாக இருக்கும். வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா இப்போ சொல்கிற மாநிலங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கும். வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது. இந்த மழை தான் மிகப்பெரிய பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிக மழை பொழிவு, அதிலும் குறிப்பாக வடக்கு ஆந்திர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழையும், ஒரிசாவினுடைய கடலோர பகுதி மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை சற்று வலுவாக பதிவாகும். ஏன் வடக்கு ஆந்திரா பகுதிகளில் மட்டும் அதி கனமழை வந்து பதிவாக போகுது அப்படின்னா, வடக்கு ஆந்திர பகுதிகளில் தான் அந்த தாழ்வு பகுதி கரையை கடக்க போகுது. எங்கே கரையை கடக்குதோ அந்த இடத்துல அதிக மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா வங்கக்கடல்ல உருவான தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நகராம குறிப்பாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாகவே ஒரிசா, வடக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான மழை கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் மழையே வராதாங்க, அப்போ அங்கே தான் மழையா, அப்போ இங்கெல்லாம் மழை இல்லையான்னு கேட்டால் நமக்கு மழை வாய்ப்புகள் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பதிவாக வாய்ப்பு. அக்டோபர் 2 மாலை மற்றும் இரவு நேரத்திலிருந்து தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். எப்படி நமக்கு செப்டம்பர் மாதத்தில் அதிக மழை பொழிவு பதிவாச்சோ அதே மாதிரி அக்டோபரில் இதை விட இன்னும் மோசமான மழை பொழிவுலாம் காத்திருக்கு. ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக கனமழையோட தான் அக்டோபர் தொடங்குறத நம்ம பார்க்குறோம். அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிற மழை அப்படியே அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்க போகுது. எல்லா மாவட்டத்துக்கும் மழை வரப்போகுது. இங்கே மட்டும்தான் மழை வரும், அங்கே மட்டும்தான் மழை வரும், இங்கெல்லாம் மழையே வராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மாவட்டங்கள் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். தமிழக கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் கடலோர பகுதிகள் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக சொல்கிறோம். தமிழக கடலோர பகுதிகள் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக அக்டோபர் முதல் வாரத்தில், இன்றைக்கே வந்து நீங்கள் மழை எதிர்பார்க்கக்கூடாது.
அக்டோபர் முதல் வாரங்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மற்றும் மழை பொழிவும் சற்றே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. மழை இதுவரை பெய்யாத பகுதிகளிலும் கனமழையானது வலுவாக பதிவாகும். ஆகவே எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் என்பது குறித்து உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை அக்டோபர் 2 முதல் 10 வரைக்கும் இருக்கும். அதாவது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழை வரை எதிர்பார்க்கிறோம். அதாவது மிக கனமழைலாம் இல்லாமல் ஓரளவு கனமழை மட்டும் பதிவாகிற அளவுக்கு மழை பொழிவு தென் மாவட்டத்தில் இருக்கும். டெல்டா பகுதிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும். விட்டு விட்டு பகுதியாக மழை பொழிவு எதிர்பாருங்க. இரவு நள்ளிரவு மழை வாய்ப்பே அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் 2ஆம் தேதி மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதிக மழை வாய்ப்புகள், அதிக வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதிக மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். காற்றுடைய திசை எப்போ மாறும்னா அக்டோபர் 15க்கு அப்புறமா தான் காற்றுடைய திசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு சாதகமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் அக்டோபர் 20லிருந்து 24க்குள்ளேயே பெரும்பாலும் காற்று திசை மாற்றம் ஏற்பட்டு வங்கக்கடலிலிருந்து நேரடியாக தமிழகத்திற்கு கடற்காற்று அப்படிங்கிறது வீச ஆரம்பிச்சிடும். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக இருக்கும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருந்ததோ அந்த பகுதிகள்லாம் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகளாக எதிர்பாருங்க. மழை வரலன்னு மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். உஷாராகவே இருந்துக்கோங்க. எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, வரும் நாட்களில் அதிக மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்கூட்டிய தகவல் நம்ம தெரிவிக்கிறோம். தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரத்தில் கண்டிப்பாக கனமழை பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும். அதில் குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கு. வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிக்கும். மிக கனமழை உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மழை பொழிவுகள் அவ்வப்போது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த மிக கனமழையின் காரணமாக நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அடுத்து வரும் நாட்களில் கொஞ்சம் மழை ஓய்வு கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அக்டோபர் முதல் வாரத்தில் மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது நண்பர்களே. அதனால் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அக்டோபர் மாதத்தில் எந்த விதமான புயலுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மட்டுமே புயலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.